பையனுக்கு 0, மற்றவங்களுக்கு ஹீரோனா அது வேஷம். தப்பான ஆளு விஜய், தப்பான ஆள். இவங்க 2 பேருக்குள்ள சந்தோஷமா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையை வந்து சிதைக்க ஆரம்பிக்குது. கீழ் வீட்டுல விஜய், மேல் வீட்டுல எங்க அண்ணனுக்கு நாங்க தங்கச்சியாவும் இருப்போம், அக்காவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம். என்னங்க கேவலமா இல்ல? இப்படி போடு அப்படின்னு ஆடுற ஒரு நடிகனை பார்த்து ஒரு இனக்கவர்ச்சி, எப்படி 18 16 வயசுல ஒரு இனக்கவர்ச்சி வரும்ல, அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தி இந்த நடிகன் மேல இருக்கிற போலியான கவர்ச்சியை நீங்க உருவாக்கிட்டு போலியான பிம்பத்தை நம்பி போனீங்கன்னா, போலியான பிம்பம் நீங்க நம்பி போனீங்கன்னா, அது பல கோடிகள் பேரம் தகவல் இருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த மேடைகள்லாம் அவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு புனிதனா வந்து காமிச்சுக்கிறார். இப்படி வந்து பொது மேடைகள்ல நீங்க வந்து வேஷம் போட்டு ஏமாத்துறீங்களே, மக்களை ஏமாத்துறீங்களே. எனக்கு தெரியும் உங்களோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது. மனைவியா அவங்களோட வேதனைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ள வச்சு குமுறிக்கிட்டே இருக்காங்க. விவகாரத்து வழக்கே எனக்கு தெரிஞ்சு விஜயா அவர்களோட ஓட்டு குறையுமா? நிச்சயமா போட்டு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய், த்ரிஷா, சங்கீதா அவர்களோட இஷ்யூ பத்தி தான். இப்போ இதுல வந்து சங்கீதா அவர்களோட மனநிலை எப்படி இருக்குங்க சார்? ஏன்னா வந்து இவங்க ஆசையா வந்து லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பல வருஷ திருமண பந்தம், அது உடைஞ்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? சங்கீதாவோட இப்ப மனநிலை எப்படி இருக்குங்க சார்? அதாவது இப்ப மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சங்கீதா யாருன்னு நம்ம பார்ப்போம். அதாவது சங்கீதா அவங்க வந்து இலங்கை சேர்ந்த பெண், அதாவது தமிழ் பெண். அவங்க வந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே வந்து லண்டன்ல தான். சங்கீதாவோட அப்பா வந்து லண்டன்ல ஒரு பெரிய தொழிலதிபர். சங்கீதா அவங்க அப்பா, அம்மா, இன்னொரு தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்க சங்கீதாக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த 97 காலகட்டத்தில் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. சென்னையில் வந்து சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து அவங்க தங்கி இருக்கும்போது சும்மா சினிமா ஷூட்டிங் பார்க்கலாமா அப்படின்னு. இப்போ ஃபிலிம் சிட்டி வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. நிறைய படப்பிடிப்புகள் வந்து ஃபிலிம் சிட்டியில் நடக்கும். அடையாறில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்க்கறதுக்காண்டி போயிருக்காங்க. விஜயுடைய லவ் டுடே படத்தோட ஷூட்டிங் ஃபிலிம் சிட்டியில் நடந்துட்டு இருக்கு. விஜய் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக படம்லாம் நடிச்சிட்டாரு. பூவே உனக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். விஜய் நடித்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா முதல் ஒரு படம் அது விஜய் கூட நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் பேரையும் கொடுத்தது பூவே உனக்காக தான். அதுக்கப்புறம் பூவே உனக்காக வந்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்து ஒரு கமர்ஷியல் படங்கள் மட்டும் இல்லை, இவர் நல்ல படங்கள் கூட நடிப்பார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து காதலுக்கு மரியாதை வந்துச்சு, துல்லாதவன் மனமும் துள்ளும் வந்துச்சு, நிறைய படங்கள். லவ் டுடே அந்த வரிசையில் வந்த படம் தான். அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சங்கீதா அந்த ஃபிலிம் சிட்டிக்கு போயிருக்காங்க. விஜய் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்னும் போது அங்கே இருக்கிற உதவியாளர்கள் யார்ட்டும் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து விஜய் சாரை வந்து பார்க்கலாமா, 2 வார்த்தை பேசலாமா. இது யதார்த்தமா எப்படின்னா, வெளிநாடு வாழ்கிற இந்தியர்களுக்கு நம்ம நடிகர் மேலே எப்போவுமே ஒரு பாசம் இருக்கும், பெரிய பாசம் இருக்கும் தமிழர்களுக்கு. நம்மளுடைய நடிகர்கள் லண்டனுக்கோ இல்லை அமெரிக்காக்கோ இல்லை எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் அந்த நடிகர்களை பார்க்க ஆசைப்படுவாங்க. அவங்க வீட்டில் அந்த நடிகர்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்க ஆசைப்படுவாங்க. அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் வந்து யதார்த்தமாக உள்ள ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி சங்கீதா வந்து விஜயை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. போய் உனக்காக எல்லாம் படம் பார்த்தா விஜய் மேலே ஒரு ஒரு நடிகன் நமக்கு பிடிச்சிருக்குன்னா, மனசுக்கு பிடிச்ச ஒரு நடிகர், நமக்கு பிடிச்ச ஒரு நடிகர். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரஜினிகாந்தை பிடிக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் விஜயை பிடிச்சிருக்கு, பார்க்கலாமான்னும் போது அவர் உதவியாளர் போய் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி லண்டன்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க, பார்க்கலாமா அப்படின்னும் போது சரி வர சொல்லுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா சரி வர சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வந்து போய் பேசி காஃபி சாப்பிட்டு 2-3 வார்த்தைகள் பேச போனவங்க தான். அப்படி பேசின விஷயத்தில் 1-2 விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் எப்போ திருமணம், இப்படி ஏதோ ஒரு சாதாரணமாக அந்த வயசு, அது விஜய்க்கும் அந்த வயசு,
எனக்கு தெரிஞ்சு 25. சங்கீதா அப்போ ஒரு 22 வயசா இருந்திருக்கலாம். ஸோ அந்த வயசுல சாதாரணமா பேச போயி, அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு. அது வழக்கமா வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, "உங்க வீட்டுக்கு வரலாமா? உங்க வீட்டுக்கு வந்து இப்ப நாங்கலாம் ஒரு டின்னருக்கு வரலாமா?" அப்படின்னோனே, "தாராளமா வரலாம். ஏன் வரக்கூடாது? எங்க வீட்டுக்கு நீங்க வரக்கூடாதா? வாங்க இந்த சண்டே வந்து 2nd சண்டே தான். எங்க வீட்டுக்கு வாங்க, லஞ்சுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு இன்விடேஷன் குடுக்குறாரு. இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க லஞ்சுக்கு போறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அவங்க அம்மா, அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபா, சங்கீதாவோட அம்மா, அப்பா, சங்கீதா, விஜய் எல்லாரும் வந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபோன்ல அவங்க அதாவது வந்து லண்டன் போனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன்லாம் அப்போ வந்துருச்சு. அப்போ சரி. செல்ஃபோன்லாம் வந்துருச்சு. பேச, "என்ன சார் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க எப்படி?" இது வந்து அப்படியே காதலா மாறுது. காதல் தான். ஒரு உண்மையான காதல். அது வந்து 2 பேருக்குள்ளேயும் வருது. அந்த காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, 1999 ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி இங்க சென்னையில வந்து திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு நானும் போயிருந்தேன். விஷ்ணு படத்தினுடைய ஓ! தயாரிப்பாளர். நான் அந்த நேரத்தில எங்க குடும்பத்துக்கு அந்த அழைப்பிதழ் இருந்தது. எல்லாமே மொத்தமா எங்க குடும்பத்தில உள்ளவங்க எல்லாமே அந்த திருமணத்துக்கு நாங்க போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இங்க மவுண்ட் ரோட்ல இருக்க ராஜா முத்தையா ஹால்ல தான் அந்த திருமணம் நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே 1998 ஒரு பதிவு திருமணம் லண்டன்ல வந்து விஜய் வந்து சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதுவும் உண்மைதான். ஸோ இதுதான் இப்படி வந்து காதலிச்சு தான் அந்த பெண்ணை வந்து அவர் மணமுடிக்கிறார். ரஜினிகாந்த் வந்து லதாவை கல்யாணம் பண்ண கதை உங்களுக்கு தெரியுமா? லதா அதான் ஒரு அவங்களும் பேட்டி எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வந்திருக்காங்க. பேட்டி எடுக்க தான் பீச்ல வந்து காந்தி பீச் கிட்ட வந்து ரஜினி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ லதா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கிற நேரத்தில் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு பேட்டி எடுக்க தான் ரஜினிகாந்த் கிட்ட போனாங்க. ஸோ பேட்டி எடுக்கும்போது அவங்களுக்குள்ள பேச்சு 1, 2 விஷயங்கள் பேச போய் அதுதான் காதலா மலர்ந்து அது திருமணத்துல முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சில நேரங்கள்ல ஒரு நடிகரை பார்க்கும்போது, பேசும்போது 2 பேருக்குள்ள ஒரு காதல் வளர்றது உண்டு. அப்படி வளர்ந்த ஒரு விஷயம் தான் இந்த காதல். இந்த காதல் அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில எப்பவுமே எப்படின்னா, நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில, அது சந்தோஷமா அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் குறுக்க வந்துருச்சுன்னா, அந்த வாழ்க்கை பல நேரங்கள்ல திசை திரும்பிரும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகையினுடைய வரவு. இந்த நடிகை வந்து திடீர்னு இந்த நடிகரோட சேர்ந்து 1, 2 படங்கள் நடிக்க, அந்த கில்லி எல்லாம் படம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1, 2 படங்கள் சேர்ந்து நடிச்சாங்க. அப்படி நடிச்சு பேசி நடிக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் அத நம்ம சொல்லணும். அது காதல்ன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அது அது ஒரு சின்ன ஒரு தொடர்பு. அது ஒரு ஒரு தப்பான ஒரு தொடர்பா மாறிடுச்சு. அது வந்து இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பூகம்பமா வெடிக்குது. இந்த மனைவியா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வேறு ஒரு நடிகையோட தன் கணவர் வெளி இடங்களுக்கு போறது, வரதெல்லாம் தெரிஞ்சா கேட்க தான் செய்வாங்க. இது இயல்பா உள்ள விஷயம் தானே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நாங்க வந்து அங்க டைவர்ஸ் பண்ண போறோம். காரணம் வந்து எங்களோட கணவர் வந்து இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருக்காங்க" அப்படின்னு. இது வெளிய தெரிஞ்சது. ஆனா பல வருடங்களாவே அவங்க வீட்டுக்குள்ளேயே டைவர்ஸ் பண்ணி, ஒரு வீடு ஆனா 2 வாசல் இருக்கும். 2 கிச்சன் இருக்கும். 2 பெட்ரூம் நாங்க தனியா தான் இருப்போம். நான் இத கேட்டா கூட என் கணவர் அடிக்கிறாரு அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல சார். அதெல்லாம் உண்மைங்களா? அதுதான் நான் எல்லாத்துக்கும் தான் விளக்கம் சொல்ல வரேன். அதாவது இந்த இந்த காதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள சந்தோஷமா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கைய வந்து சிதைக்க ஆரம்பிக்குது. இது வந்து இந்த மனைவிய வந்து தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் தட்டி கேட்பாங்க. அதாவது ஒரு ரிக்ஷாக்காரன் வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சா, அந்த ரிக்ஷாக்காரன் மனைவி கூட தட்டி கேட்பாங்க. அது எப்படின்னா, அந்த மனைவிங்கிற உரிமை. அந்த மனைவிங்கிற உரிமை, அந்த மனைவிங்கிற அங்கீகாரம் இருக்கும்போது அது கேட்க தான் செய்வாங்க. அப்படி கேட்க போய் தான் 2 பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி, அது இவங்களுக்குள்ள பெரிய பூகம்பமே வெடிச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி கீழ் வீட்ல விஜய், மேல் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதா அப்படிங்கிற மாரி ஒரு வாழ்க்கை கிட்டத்தட்ட 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. பேச்சுவார்த்தை கிடையாது. கணவன் மனைவியாவே இவங்க வாழல. இந்த விஷயங்களை தட்டி கேட்க போம்போது பார்த்தீங்கன்னா, பையனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு, பையனுமே வந்து அந்த நீலாங்கரை வீட்ல இல்ல. அவருமே தனியா வந்து வேற இடத்துல இருக்கார். இப்படி ஒரு விரட்டி சூழ்நிலை. அடிக்கப்பட்டார்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை. விரட்டி அடிக்கப்பட்டார்ன்னு நம்ம சொல்ல முடியாது. கருத்து வேறுபாடு காரணமா வெளியில போயிட்டார். வெளியில போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதாவது தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா, எப்பவுமே அப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, "ஏய் இங்க எதுக்குடா இருக்க? வீட்ட விட்டு வெளில போ." இது நான் இங்க சொல்ல வரல. பொதுவாவே இப்படி ஒரு வார்த்தை அப்பா கிட்ட இருந்து வரும். அந்த கோவத்துல. அப்ப அந்த அந்த வார்த்தை பல நேரங்கள்ல பசங்க அந்த வயசு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வார்த்தையா தெரியும். "என்னையா வீட்ட விட்டு வெளில போ சொல்றீங்க? சரி நான் போறேன். நான் இனிமே இங்க வரமாட்டேன்." அப்படின்னு ஒரு கோவத்துல வீராப்புல வெளியில போயிருவாங்க. அப்படிதான் ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அது வந்து அந்த குடும்ப சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அவரும் அங்க இல்ல. இப்ப இந்த நடிகையோட வந்து இவர் ஜோடி போட்டு வர ஆரம்பிச்சிட்டாருன்னும் போது,
மனைவியா இருக்கிற அவங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். நிச்சயமா அது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்க வந்து சமீபத்துல தான் பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த விஜய் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு வந்து ஒரு நடிகரா இன்னைக்கு வந்து அவர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரியில. மாற்று கருத்தே கிடையாது. சம்பளத்துல, வியாபாரத்துல, ஓப்பனிங்ல, ரசிகர் கூட்டம் எல்லாமே இருக்குன்னும்போது, அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கார். அரசியல்லயும் பார்த்தீங்கன்னா, அவர் போற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் வருது. அந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பெரிய கூட்டம் வருது. பெரிய தள்ளுமுள்ளு. அவர் போற இடங்கள்ல எல்லாம் தள்ளுமுள்ளு நடக்குது. அவர பார்க்க விருப்பப்படுறாங்க. சங்கீதா அவர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பாதிப்புல இருக்காங்க மன ரீதியா அப்படின்னு. சங்கீதா அவர்கள் போட்ட வழக்குக்கு அப்புறம் வந்து விஜய் தரப்புல இருந்து பல கோடிகள் வந்து பேரம் பேசப்பட்டிருக்கு. இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க, இந்த பிரச்சனை பெருசாக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்றாங்களே சார். அது உண்மையான கருத்தா? அது பல கோடிகள் பேரம் பேசப்பட்டிருக்கு. சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் இருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு யூடியூப் சேனலுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு பேட்டி குடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில பல விஷயங்கள் வந்து விஜய் பற்றிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொடர்பு பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆதாரங்களோட பல விஷயங்கள வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு இப்ப அது தேவைங்களா? எதுக்கு சொல்லணும்? அதாவது நீங்க இதுல சரியான ஒரு கேள்வியா தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, இப்ப 6 வருஷமா கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. சரி. அதுக்கு அவங்க காரணமா சொல்றது ஒரு நடிகை தான் அப்படிங்கிறது காரணமா வெளிப்படையாவே அவங்க வந்து கோர்ட்லயே சொல்றாங்க. அந்த நடிகை பேரை அவங்க குறிப்பிடல. தேவைப்பட்டா சொல்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த நிலையில இருக்கா? இப்ப இந்த விவாகரத்து வழக்க எலெக்ஷன் வரப்போகுது. ஏப்ரல்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஏப்ரல்ல எலெக்ஷன் வரப்போகுதுன்னா 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வர சூழ்நிலையில எதுக்கு இதை வந்து விவகாரத்து வழக்க கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்? 6 வருஷமா பிரிஞ்சிருக்கிறாங்க. 6 வருஷமா பிரிஞ்சிருக்கிற விஜயும் சங்கீதாவும் இப்ப இந்த விவகாரத்து வழக்க 2 மாசத்துக்கு முன்னாடி, அதுவும் பர்டிகுலரா, அதுவும் குறிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வழக்கு எதுக்கு கொண்டு போறாங்க? அப்ப ஒரு மனைவியா அவங்களுடைய கோவங்கள் அது வந்து இன்னைக்கு வந்து உச்சத்துல இருக்கு. அவங்க வந்து அந்த கோவத்தை வெளிப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல வருஷங்களா. அப்படி இருக்கும்போது இவர் பொது இடங்களுக்கு இன்னைக்கு போறார். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா மாறிட்டார். இன்னைக்கு எத்தனையோ மேடைகள் போறார். இந்த மேடைகள்லாம் அவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு புனிதனா வந்து காமிச்சுக்கிறார். அப்ப அந்த மனைவி அந்த காணொலிகள்லாம் பார்க்கும்போது, இப்படி வந்து பொது மேடைகள்ல நீங்க வந்து வேஷம் போட்டு ஏமாத்துறீங்களே, மக்களை ஏமாத்துறீங்களே, எனக்கு தெரியும் உங்களோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது. நீங்க வந்து அப்ப நீங்க வந்து மேடை ஏறி பேசுறதெல்லாம் பொய் தானே, எல்லாமே பொய் தானே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, 28 வருஷம் ஒரு கணவன் மனைவியா இருந்திருக்கிறவங்கள்ட்ட எந்த உண்மையும் மறைச்சிருக்க முடியாது, எதையுமே மறைச்சிருக்க முடியாது. எல்லாமே ஒரு கணவனுடைய எல்லா வீக்னஸும், எல்லா பிளஸும் எல்லாமும் மனைவிக்கு தெரியும். மனைவியோட பிளஸ் மைனஸ் எல்லாமே கணவனுக்கு தெரியும். இதுதான் வந்து கணவன் மனைவி வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது இந்த நடிகர் விஜயினுடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது அந்த மனைவிக்கு நிச்சயமா தெரியும். அந்த உண்மையான முகம் அது என்ன அப்படின்றத தெரிஞ்ச அவங்க இவர் பேசுற பேச்சுக்களை வந்து இன்னைக்கு பார்க்குறாங்க. வீடியோஸ்ல பார்க்குறாங்க, டிவியில பார்க்குறாங்க, ஊடகங்கள்ல பார்க்குறாங்க. அப்ப இவர் வந்து ஊரை ஏமாத்த பார்க்குறாரு, அப்ப நாட்டை ஏமாத்த பார்க்குறாரு, நம்மளை ஏமாத்தினாரு, நம்மளை ஏமாத்தி இன்னைக்கு ஒரு லண்டன்ல இருந்து வந்தாங்க. லண்டன் சிட்டிசன் அவங்க. இன்னைக்கு வந்து உங்களை நம்பி வந்து கைப்பிடிச்சு உங்களை காதலிச்சு திருமணம் பண்ணி, முறைப்படி தான் திருமணம் நடந்திருக்கு. ஏமாத்தியெல்லாம் திருமணம் நடக்கல. முறைப்படி திருமணம் நடந்திருக்கு. 2 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய வேதனைன்னு ஒன்று இருக்கும்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மனைவியா அவங்களுடைய வேதனைன்னு ஒன்று இருக்கும்ல. அதை வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ள வச்சு குமுறிக்கிட்டே இருக்காங்கங்க. எரிமலை எப்ப வெடிக்கும்? சடனா வெடிக்கும்ல. அந்த மாதிரி இது வெடிக்கிறதுக்கான சரியான தருணம் இந்த நேரத்துல நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல தவறிடக்கூடாது. நம்மளுடைய கணவருடைய உண்மை முகம் வேறு, அவர் வெளியில காட்டுற முகம் வேறு அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விவகாரத்து வழக்கே எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இன்னும் நான் சொல்றது சரியான்னு யோசிச்சு பாருங்க. 6 வருஷமா ஒரு வீட்டுக்குள்ள குலுங்கிட்டு இருக்கிற ஒரு பெண், பொறுத்துக்கிட்டு இருக்கிற அநியாயங்களை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண், ஏன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு இந்த வழக்கை வந்து போட்டிருக்க கூடாது? ஏன் போட்டிருக்க? அதான் சார், அப்ப அவங்களுக்கு வந்து என்னோட கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறது பிரச்சனையா, இல்ல என்னோட கணவர் வந்து எலெக்ஷன் நிக்கிறது பிரச்சனையா அப்படின்னு மக்களோட ஒரு கேள்வி. கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறது பிரச்சனை. சரி, வெளிப்படையா பேசுவோம். கணவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது பிரச்சனை. அது யாரா இருந்தாலும் கோவத்தை உண்டு பண்ணும் ஒரு மனைவிக்கு.
ஏன்னா அவங்க அங்கீகாரம் பெற்றவங்க அவங்க, புரியுது அவங்களுக்கு, மனைவிங்கிற அந்தஸ்தோட இருக்கிறவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அந்த நடிகையோட வெளிநாடு போறாரு, நடிகையோட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு, நடிகையோட நாயோட பர்த்டேக்கு போறாரு, இதெல்லாம் வந்து போட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து அந்த நடிகை பொதுத்தலங்கள்ல வெளியிடுறாங்க அப்படின்றது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய மன உளைச்சலை, உடல் உளைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்காங்க, விவகாரத்து மனுவில். அப்ப அந்த கோபம் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த கோபம் எதனால வந்தது? அந்த கோபம் உங்களுடைய கணவன் உங்ககிட்ட உண்மையா இல்லைங்கிறது. கணவன் உண்மையா இல்லை அப்படின்னா, ஒரு தாலி கட்டின மனைவி, அந்த மனைவிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க 2 பேருமே 25-20 வயசுல இருக்காங்க. இப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த வாழ்க்கையை உடைக்கணுமா? நிச்சயமா எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா இவங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க, சமாதானப்படுத்தியிருப்பாங்க, சங்கீதா அம்மா அப்பா சமாதானப்படுத்தியிருப்பாங்க, நெருங்கிய உறவினர்கள் சமாதானப்படுத்தியிருப்பாங்க, சட்ட வல்லுநர்கள் சமாதானப்படுத்தியிருப்பாங்க, இன்னும் அதாவது முக்கியமான இவங்க குடும்பத்து மேல அக்கறை உள்ள ஒரு சில நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க சமாதானப்படுத்தியிருப்பாங்க. எல்லாமே வந்து எந்த சமாதானத்துக்கும் ஒரு உடன்படலை. இவர் தன்னிச்சையா செயல்படுறாரு, இவர் ஒரு நடிகைக்காண்டி ஒரு மனைவியை விடுறாரு, குழந்தைங்களை விடுறாரு அப்படின்னும் போது, அப்படிப்பட்ட ஒரு நபருடைய முகம், உண்மை முகம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அது நீங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து வேறு ஒரு பெண்ணோடு, நடிகையோடு தொடர்பு இருக்கிறது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெண்ணா, ஒரு மனைவியா. அது இல்லாம ஒரு கணவன் இந்த குடும்பத்தையே விட்டுட்டு வெளில வரார் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான மனநிலை உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அவங்க மனைவிக்கு தெரியாம இருக்காது, தெரிஞ்சிருக்கு. அதை வந்து அவங்க சொல்லணுங்கிறதுனால தான் இப்போ வந்து விவாகரத்து வழக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஒருவேளை இது வந்து தெரியப்படுத்த வேண்டாம், கணவன் இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ல நிற்க போறாரு, அவர் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு, அவருக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த வழக்கு வந்து தொடுத்திருக்கலாம். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி தொடுத்தது அவருடைய உண்மை முகத்தை சொல்லணும் தான் வந்து தொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயங்கள் வழக்குக்கு வந்து கோர்ட்டுக்கு வழக்கு போயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நடிகையோடு ஜோடி போட்டு ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்து இப்போ அவர் கலந்துருக்கிறார் அந்த நடிகர் விஜய் அப்படின்னும் போது, இது மேலும் அந்த குமுறலை அதிகப்படுத்தி இருக்குமா இல்லையா? அதிகப்படுத்தி இருக்கும் அப்படின்னும் போது அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இருக்கு. உண்மையா வந்து ஆதாரங்கள் இருக்கு. டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு கலெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆதாரங்களை கூடிய சீக்கிரமா அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் போட்டு வெளிப்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி பிரஸ் மீட் போட்டு வெளிப்படுத்தினா இது நிச்சயமா அவருக்கு ஒரு பின்னடைவா தான் இருக்கும் தேர்தலை. ஓகே சார், நான் வெளிப்படையா ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க சார். விஜய் அவர்களுக்கு வந்து பெண்களோட ஓட்டு இருக்கு, அது முக்கியமா இளைஞர்கள் ஓட்டு அதிகம், அதுல மாணவிகள் பெண்கள் பிரிச்சா அந்த ஓட்டு எக்கச்சக்கமா இருக்கு விஜய் அவர்களுக்கு. இந்த சங்கீதா இஷ்யூ வந்த பிறகு அவரோட ஓட்டு பாதிக்குமா? அதையும் விட்டுருங்க. த்ரிஷா அவர்கள் இப்போ ஜோடி போட்டு வந்து திருமண நிகழ்ச்சி கொண்டு போயிருக்காரு. இந்த சம்பவம் சரி, இல்ல சங்கீதா அவர்கள் வந்து அவர் பிரஸ் மீட் கொடுக்க போறேன், எங்கிட்ட இருக்க முக்கிய ஆதாரங்களாம் வெளியே விட போறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் பண்ண பிறகும் விஜயா அவர்களோட ஓட்டு குறையுமா? நிச்சயமா குறையும். இப்போ ரீல்ஸ் நீங்க பாக்கலாமே சார், சொல்றாங்களே இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்கல எங்க அண்ணன் அப்படின்னு இப்பவும் சில பெண்கள் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் போடுவாங்க. அப்படி போடுவாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய உண்மை முகம் என்னங்கிறத வந்து அவங்க மனைவியே சொல்றாங்க. பையன் அன்ஃபாலோ பண்றானே, ஏன் பையன் அன்ஃபாலோ பண்றான்? எல்லா பையனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா பையனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ அப்படின்னும் போது இவர் நிஜமாவே திரைப்படத்துல ஹீரோ. அப்படிப்பட்ட ஹீரோவை அவன் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போறான் அந்த பையன். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், எங்க அப்பா எனக்கு ஜீரோ அப்படிங்கிறான். ஜீரோனாலதான் அன்ஃபாலோ பண்ணிட்டு போறான். பையன் மக்களுக்கு அதான் சொல்றேன்ல, பெத்த பையனுக்கு ஜீரோ, மற்றவங்களுக்கு ஹீரோனா அது வேஷம். அந்த வேஷத்தை தான் அவங்க கலைக்க நினைக்கிறாங்க. மனைவியும் பையனும் அந்த வேஷத்தை தான் கலைக்க நினைக்கிறாங்க. நான் கேட்குற பையன் எதுக்கு அன்ஃபாலோ பண்ணுறாரு? சரி, மனைவி வந்து கோர்ட்டில் விவகாரத்து வழக்கு போட்டிருக்காங்க, பையன் பேசாமல் சைலண்டாக இருக்கலாம்ல. பையன் இந்த நேரத்தில் எதுக்கு அன்ஃபாலோ பண்ணுறாரு? சரியான தருணத்தில் அப்பாவை அன்ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்கும் தெரிய வரும், சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இது ஒரு நியூஸாக மாறும்னு அவருக்கு தெரியாதா? ஆனாலும் ஏன் அன்ஃபாலோ பண்ணுறாரு? அப்போ எல்லாருமே வந்து எப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பான ஆளு விஜய் தப்பான ஆள் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை கூட நீங்க எந்த அளவுக்குங்கிறது அவங்க தான் சொல்றாங்க. எந்த அளவுக்குங்கிறது கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த ஆதாரங்கள் வெளியிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியிடுவாங்க. நீங்க நேற்றுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நடிகையோடு போனதை பார்த்துட்டு அந்த மனைவி சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சும்மா இருக்க போறது இல்லை. நிச்சயமா அவங்களுடைய எதிர்வினையை வந்து அவங்க காமிக்க தான் செய்வாங்க. அது கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 2 மணி நேரம் யூடியூப் சேனல் இன்டர்வியூவா இருக்கலாம், இல்லைன்னா ஓப்பனா கொடுக்க போற பிரஸ் மீட்டா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அந்த பிரஸ் மீட்ல சங்கீதா மட்டும் இருப்பாங்களா, இல்லைன்னா
சஞ்சயும் சேருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மகளும் சேருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒரு கட்டின பொண்டாட்டி தன் பெத்த மகனே வந்து தப்பா ஒருத்தரை பத்தி சொல்லும் போது அதை கூட புரிஞ்சிக்க மாட்டோம், அதுக்கப்புறமும் நாங்க வந்து எங்க அண்ணன் போவோம் அப்படின்னா போங்க, தாராளமா போங்க, நாட்டை வந்து ஒப்படைங்க, அப்ப அண்ணன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டத்தை நம்ம திருத்தி கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வரவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் கொண்டு வர முடியாது. அதான் சொல்றேன்ல, பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி முட்டை அது அந்த பாட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, அப்புறம் அப்படி போடு இப்படி போடு அப்படின்னு ஆடுற ஒரு நடிகனை பார்த்து ஒரு இனக்கவர்ச்சி, எப்படி 18-16 வயசுல ஒரு இனக்கவர்ச்சி வரும்ல, அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தி இந்த நடிகன் மேல இருக்கிற போலியான கவர்ச்சியை நீங்க உருவாக்கிட்டு போலியான பிம்பத்தை நம்பி போனீங்கன்னா, போலியான பிம்பம் நீங்க நம்பி போனீங்கன்னா அது உங்களுடைய எதிர்காலத்தை பெரிய அளவுல மியூச்சுவல் வாரிசுக்கு தெரியாது. அவங்க தொண்டர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசியல் தலைவர்களை அவங்க பேர் குறிப்பிடல, எத்தனை பேர் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்கலையா, அதுமே எங்க அண்ணன் இப்படி பண்ணிருக்காரு, ரெண்டாதான் பழகுறாருன்னு சொல்றாங்க. அவங்க நீங்க யார சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க எல்லாம் எனக்கு புரியுது. நான் கேட்கிறேன், அந்த குறிப்பிட்ட நீங்க சொல்ற அந்த அரசியல் தலைவர்கள் பேரெல்லாம் யார் பேரையும் பயன்படுத்த வேண்டாம். அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா குடும்ப வாழ்க்கைன்னும் போது அவங்க எல்லாருமே அவங்க மனைவி குழந்தைங்களை பார்க்க தான் செஞ்சிருக்கிறாங்க, நேசிக்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனைவி 2 மனைவி இருந்தவங்க கூட அந்த 2 மனைவிக்கும் உள்ள குழந்தைங்களையும் 2 மனைவியும் கரெக்டா சமமா வச்சு பார்க்க தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அந்தஸ்தோட, அந்த மரியாதையோட, அந்த அங்கீகாரத்தோட தான் வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த தலைவர்களுடைய மனைவிகள் கடைசி வரைக்கும் மனைவியா இருந்தவங்க, கடைசி வரைக்கும் மனைவியா இருந்துட்டு இருக்கிறவங்க யாராவது கோர்ட்டுப்படி ஏறி என் கணவருக்கும் எனக்கும் விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்களா? வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு அவங்க எங்கேயாவது வெளிப்படுத்தி இருக்கிறாங்களா? பொது வெளியில சொல்ல வந்திருக்கிறாங்களா? கணவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. அப்படின்னா அதாவது சில விஷயங்கள் ரகசியமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ரகசியமா தான் இருக்கு. அரசியல் சதின்னு சொல்றாங்க சார். இதையும் எல்லாம் அரசியல், அதுதான் சொல்றேன். சங்கீதா கோர்ட்டுக்கு போனது அரசியல் சதி, அது வந்து ஒரு டிஎம்கேயோட சதி. நம்ம உட்காந்து பேசுறது டிஎம்கேயோட ஊபி, ஏபி, சிபி எல்லா பியும் வச்சுக்கோங்க. ஓகே, நான் கேட்கிற ஒரு விஷயம், இந்த நடிகையோட நேத்திக்கு ஜோடி போட்டு போனாரே அதுவும் இந்த டிஎம்கே சதி தானாமா? அதுவும் டிஎம்கே சதி தானாமா? அவங்க தான் சதி பண்ணி இந்த நடிகையும் நீங்களும் ஜோடி போட்டு போங்கன்னு சொன்னாங்களாமா? விஜய்கிட்ட சொன்னாங்களாமா, இல்லை அந்த நடிகைகிட்ட சொன்னாங்களாமா? எப்படி இந்த ஜோடி போட்டு போனாங்க? இப்போ இதுவும் சதியாமா? எது சதி? எல்லாம் சதி. யார் என்ன அந்த நடிகரை பற்றி செஞ்சாலும் சதி. இது தப்பான மனநிலை. இது வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பான மனநிலை. ஒருத்தர் தப்பானவர்னு திருப்பி சொல்லும் போது கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. தப்பானவர்னு திருப்பி சொல்லும் போது அந்த தப்பானவர்ங்கிற சொல்றது யாரு? ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, மகனும் மனைவியும் அப்பாவும் அம்மாவும் சொல்லும் போது அதையும் மீறி நாங்க அவர் நல்லவர் நீங்க நம்பி போனீங்கன்னா போவேன் அப்படின்னா இது நம்ம என்ன சொல்றதுனே தெரியல. இப்படி ஒரு கவர்ச்சி ஒரு நடிகன் மேல, ஒரு போலியான முகத்தின் மேல, போலியான உருவத்தின் மேல, மொத்தமாவே இருக்கிற போலி பிம்பத்தின் மேல நீங்க கவர்ச்சி வச்சீங்கன்னா என்னது இது? ஊரை பாதுகாக்கிறதுக்காண்டி உண்மையாலுமே பாத்தீங்கன்னா எல்லையில வந்து ஆட்கள் வந்து சுத்திட்டு இருப்பாங்க, அவங்கள நீங்க நம்பலாம். ஆனா அது ஊரும் இந்த வயல்ல வந்து மாடு மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா பொம்மைகள், சோளக்காட்டு பொம்மை. அந்த சோளக்காட்டு பொம்மையால என்ன பயன் இருக்கும்? அந்த மாடு நினைக்கும், ஒரு ஆள் காவலுக்கு இருக்கான் போல, போகக்கூடாதுன்னு. அதுதான், மற்றபடி அதனால எந்த பயனும் கிடையாது. சோளக்காட்டு பொம்மையோட ஒப்பிட்டு பேசுறது நம்ம அந்த அரசியல் தலைவரே ஒப்பிட்டு பேசலைங்க. நம்ம அவரை வந்து எதுலையுமே ஒப்பிட்டு பேசல. அதாவது கேள்வியை திரிக்கிறதுக்கு இல்லை. இது எப்படின்னா இப்படி ஒரு அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி அது வந்து எதுக்காண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு போலிக்காண்டி வச்சிருக்காங்க, ஒரு போலி பிம்பத்துக்காண்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மொத்தமாவே இது ஒரு போலி அப்படிங்கிறத வந்து யார் சொல்றாங்க? குடும்பத்தினர் சொல்றாங்கன்னும் போது அது நாங்க நம்ப மாட்டோம். எங்க அண்ணன் தான் தாராளமா போங்க, உங்க அண்ணன் தான். ஏன் சொல்றாங்களே பொண்ணுங்க, எங்க அண்ணனுக்கு நாங்க தங்கச்சியாவும் இருப்போம், அக்காவும் இருப்போம், பொண்டாட்டியாவும். என்னங்க கேவலமா இல்லை? தங்கச்சி அக்காங்கிறது சகோதரி உறவு. தங்கச்சியாவும் இருப்பாங்களாமா, அக்காவும் இருப்பாங்களாமா, தேவைப்பட்ட பொண்டாட்டியாவும் இருப்பாங்களாமா. அசிங்கமா இருக்கு. ஏதாவது தப்பான வார்த்தையில் திட்டணும் வேண்டாம். அவங்களும் பெண்கள்னால் நம்ம அதை கடந்து நம்ம போவோம். இதுவும் கடந்து போகும் மாதிரி கடந்து தான் போகணும். இதெல்லாம் இந்த மாதிரியான என்ன சொல்றதுன்னே தெரியல தம்பி. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.